வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி. வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம அரங்கிற்கு ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொடி ரசிகளுக்கும். இன்னைக்கு அகஸ்டியன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார், இப்போ எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. இதில் எலான் மஸ்க் வந்துட்டு ட்ரம்ப்பை பார்த்துட்டு அவருக்கு நன்றி உணர்வே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. இவங்களுடைய மோதல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? கண்டிப்பாக இது சரியான ஒரு வழி இல்லை. டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரோட குழப்பமான நிலை. ஸோ அவர் அரசியலில் வந்து அவர் செய்யக்கூடிய ஒரு குழப்பமான நிலைமை தான் ஏற்படுது. இப்போது அவரோட குழப்பமான நிலையில் இவர் சில கண்ட்ரியில் சில ஏரியாவில், அதாவது இந்தியாவிலையோ இல்லை அதர் கண்ட்ரிலையோ மேனுஃபேக்சரிங் நிறைய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். சீப்பாக ப்ராடக்ட் பண்ணி அதை வெளிநாட்டுக்கு விற்று அது பெரிய அளவில் எடுத்துன்னு போகணுன்னு எலான் மஸ்கோட ஒரு ஐடியா. அவர் முழுக்க தொழில் இதோட தான் இருக்கார். அரசியலில் ஒரு பெரிய இதில் சின்ன சின்ன ஹெல்ப்புக்கோ உதவிக்கோ அரசியலில் வழியாக இருக்கார் தவிர அவரோட முழுக்க தன்னோட அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணுமோ அது நிலையில் தான் போகிறார். ஆனால் இவர் பண்ணக்கூடிய சில விஷயங்களால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம். எக்கனாமிக் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். எலான் மஸ்க் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கார். அதோட நிலைமையில் இப்போ அவர் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. சில இடத்துல, அதாவது இந்தியாவிலையோ இல்லை வேறு கண்ட்ரிலையோ அவர் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். பெரிய யூனிட்டில் ஆரம்பிச்சு சொல்ல இந்தியாவோட அமெரிக்காவோட எக்கனாமிக் குறைஞ்சிரும். அதனால் பெரிய பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும். பர்டிகுலராக இந்த 3 மாதம் அமெரிக்காவில் பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கிறதா செய்யும். சில குழப்பங்கள் ஏற்பட்ட அப்புறமா ஒரு ஒற்றுமையாக இருக்கும். அப்படி அந்த குழப்பங்கள் மீறினா இவர் தனிப்பட்ட கட்சியோ எல்லாம் தனிப்பட்ட வழியிலையோ அமெரிக்காவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரோட பேச்சோ அவர் வழியோ அமெரிக்காவில் எடுப்படும். ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட பேச்சுகள் நல்லா இருக்கும், அதிபராக வந்து வழியாக இருந்தாலும். பட் அவர் வந்து நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் பேசுகிறது வந்து அவர் பிஸ்னஸ் வழியாக இருக்கும். எல்லாத்த பற்றியும் பார்க்கணும், எல்லார கண்ட்ரியை பற்றியும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வழிகள் சில விஷயங்களுக்கு குறைவாக இருக்குது. சில டேக்ஸ் ப்ராப்ளம், சில கண்ட்ரியில் ரொம்ப அதிகமான டேக்ஸுகள் எடுக்க சொல்ல இந்த பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். ஆனால் இவரோட மதிப்பு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக வந்துட்டு மழை தான் அதிகமாக வந்துட்டு இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 டேஸில் வந்துட்டு மறுபடியும் வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? வெப்பம் அதிகமாக இருக்குது. வெப்பசலனத்தில் இந்த மழை வந்ததுனால இந்த பிரச்சனை இருந்தாலும் வெப்பங்கள் அதிகமாக தான் இருந்திருக்கு. பூமி தன்னோட சூட்டுத்தன்மை ரொம்ப அதிகமாக அடைஞ்சிருக்கு. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம், அடுத்த மாதம், அது இல்லாமல் அடுத்த மாதம் ஆகஸ்ட், இந்த வருஷம் இந்த 3 மாதமாகவே வெயில் அதிகமாக இருக்கும். நடுப்புற ஜூலை மாதம் நிறைய மழைகள் ஏற்படும். நிறைய இடத்துல மழைகள் வந்து அந்த வெப்பத்தை தணிச்சாலும் சூடு குறையாது. இந்த சூட்டோட வெப்பத்தினால ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. நிறைய இடத்துல மலை சரிவுகள். ஸோ பூமி அதிகமான சூடுகள் ஏற்படுறப்போ அந்த பூமியோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பத்தினால இந்த மழையினால் மண்ணோட வளங்கள் வந்து ஒரு பொடி போல் ஆகிடும். அப்போது இந்த மலையோடு இருக்கக்கூடிய பழைய காலத்து இருக்கக்கூடிய இந்த மலைகளோட தன்மைகள் பயங்கரமாக குறையும். அப்போ குறைய சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் சரையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக இந்த வருஷம் இந்த வெயிலோட தாக்கத்தினால மிகப்பெரிய மலைகள் சரியும். சின்ன மழை பெய்யும், மழை பார்த்திங்கன்னா பொத்துன்னு அந்த சரிஞ்சு விழக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது பர்டிகுலராக இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம். அது இல்லாமல் இந்த வெப்பம் அதிகமான சூட்டுத்தன்மை பூமிக்கு தேவையான தண்ணி அளவு தேவைப்படுறதுனால தன்னோட புவியீர்ப்பு தன்மையினால் அதிகமான மழைகள் ஏற்படுத்தி வரும். சில கிராமங்கள், சில ஊர்கள், அது இல்லாமல் சில அசாம், இல்லைன்னா டெல்லி, இல்லைன்னா ஹரியானா, அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மும்பை, இதெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடத்துல வெள்ளங்கள் பாஞ்சிடும். ரொம்ப வெள்ளங்கள் வரும், தண்ணி நீர் போல் போயும். நார்த்தில் மிகப்பெரிய மழைகள் இப்போ தான் வந்திருக்கு, ஏற்கனவே சொன்னோம். திரும்பி அந்த மழைகள் ஏற்படும். ஆனால் இந்த வெப்பசலனம் குறையாது. 3 வருட காலங்களுக்கு 2028 வரைக்குமே மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் இருக்குது. சயின்ஸ் இதை பற்றி சொல்ல போகுது. சயின்ஸ் இதனால் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்பு வரும். அந்த வெயில்னால், இந்த வெயிலோட தாக்கத்தினால ஸ்கின்னுக்கு எப்படி நம்ம இது பண்ணுறது, குழந்தையில் எப்படி ஸ்கின்லேருந்து காப்பாற்றுறது, எப்படி இந்த தலை வந்து சூடு தன்மைகள், இந்த சூடு தன்மைகள் நோய்கள் வந்து ஏற்படுதுன்னா மூளை காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு வரும்.
ஸோ மூளைக்காய்ச்சலேருந்து எப்படி காத்துக்கிறது, எப்படி உணவு வழிமுறைகள் கொடுக்குறது, சுகாதார வழிமுறைகளை எப்படி நம்ம பயன்படுத்துகிறது தான் நம்ம இனிமேட்டு வரக்கூடிய பண்பாடாக அமையும். இனிமேட்டு நம்ம இந்த பண்பாட்டில் தான் நம்ம போகணும். இதுக்கான வழிமுறைகளை மருத்துவத்தில் கேட்டு செயல், ஒரு பக்கம் சித்தா, ஒரு பக்கம் அலோபதி, இந்த மருந்துகள்லாம் என்னென்ன செய்ய போகிறாங்க, என்ன இந்த நோய்க்கு எதிர்ப்பு தன்மை இருக்கின்றது, போகிற காலத்தில் எப்பயும் அதுக்கான வழிமுறைகளை வகுத்துட்டா இந்த பிள்ளைகள் வளர்க்குறதுக்கோ வழிகளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெப்பசலனங்கள் கால மாற்றங்கள் மாறுது. கால மாற்றங்கள்லேயும் சூரியனோட வெப்பங்கள் அதிகமாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. பூமி தன்னோட நிலையிலேருந்து தன்னோட செயலை மாற்றின்னு போனாலும் வெப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கும். அது மூலிமா நைட்டில் கூட உங்களுக்கு நிலவோட வெளிச்சமும் அதிகமாகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இன்னும் இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டில் இந்த நிலவோட வெளிச்சம் அதிகமாகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிலைமை வர சொல்ல சூட்டுத்தன்மைகள் இன்னும் அதிகமான நிலைமைகள் ஏற்படும். அதனால்தான் இதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. சில வழிமுறைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க, சுகாதாரங்கள். அது எல்லாமே சுகாதாரத்தின் நிலைமையை மேன்மைப்படுத்திக்கிறது நல்லது. மெயினாக வரக்கூடிய ஜென்ரேஷனை வளர்க்குறது எப்படி, இந்த தாக்கத்துலேருந்து எப்படி நம்ம அதை காப்பாற்றலான்றது தான் நல்லதுன்றதை சொல்லலாம். ஓகே சார், இப்போ இந்த ஜூலை மந்த் அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மற்ற நாடுகளில் நிலச்சரிவுலாம் ஏற்படும்னு சொல்லியிருந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு வெள்ளப்பெருக்கு அந்த மாதிரி அபாயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? தென் மாவட்டங்கள் முழுதும் மழை இருக்குது. அது இல்லாமல் நிலச்சரிவுகள் வயநாடு, குன்னூர், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது, அது இல்லாமல் கொடைக்கானல், இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு சின்ன மழை வந்துட்டாவோ போய் அங்கே போய் இது பண்ணுறது, பிறகு கோடை கழிக்கிறது, இல்லைன்னா நமக்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணங்களாக போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. மழை வந்துட்டு ஒரு வானிலை அறிக்கைகள் சொல்கிறப்போ அது கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல் போகிறது நல்லது. கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. அது நல்லபடியாக இது சரியான ப்ராப்ளம் வரும்ன்றப்போ அந்த டைமில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணினா அதுலேருந்து நம்ம பிரச்சனைலேருந்து தவிர்க்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் தென் மாவட்டங்களில் மழை இருக்குது. 2 இடத்துல மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தண்ணி நிறைய வரும். 2 ஆறுகள் நிரம்பி வழிகிறதையும் பார்க்க போகிறோம். ஓகே சார், அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ தங்கம் வாங்குறது சரியா சார்? ஏன்னா தங்கம் விலை ஒன்று ஏற்றமாக இருக்குது, ஒன்று இறங்கிடுது உடனே. இதனால் நம்ம தங்கம் வாங்குறது சரியா, இல்லை அதுக்கு பதிலாக நம்ம வெள்ளி வாங்குறது, நம்ம அந்த பக்கம் போகலாமா? காலப்போக்கில் தங்கம் ஏறதான் போகுது. அதுக்கான வழி இருக்குது. ஆனால் ஒரு சட்டன் லெவல் போயிடும். அதாவது 12,000 ரூபா, 13,000 ரூபா அந்த லெவல் போய் இறங்கிடும். ஆனால் இந்த 10,000 லெவல்ன்றது ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு நின்றுடும். ஸோ 9,500 10,600, 10,300 அப்படின்னு போகக்கூடிய நிலைமைகள் இருக்குமே தவிர ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா என்றைக்கெல்லாம் மார்க்கெட் சரிஞ்சால் ரொம்ப எதிர்பார்ப்பா கீழே இறங்கலாமே தவிர சடனாக இறங்கி திரும்பியும் இந்த கோல்டை ஏற்றிடுவாங்க, டிமாண்டுக்கு போயிடும். அந்த டிமாண்டுக்கு போகிறப்ப எந்த ஒரு பிரச்சனை அதை தடுக்க முடியாது. ஆனால் இந்த 10 கிராம் கோல்டு 1 லட்ச ரூபா நம்ம கொடுத்து வாங்குறத இந்த 1 லட்ச ரூபாய்க்கு 1 கிலோ வெள்ளியை வாங்கி வைங்க. ஸோ வெள்ளி வாங்குறது 1 லட்ச ரூபா போச்சுன்னா 1.25 போகும், 1.30 போகும். 1,30,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்குது. அதில் ஒரு லாபமும் நம்ம எடுக்கலாம். அதே நேரத்தில் 2.5 லட்ச ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெள்ளி. ஏன்னா டிமாண்ட் ஏற்படும், நிறைய இடத்துல வெள்ளி தேவைப்படும். இவி வெஹிக்கல்ஸ் அதுக்கெல்லாம் அதிகமான பேட்டரி தயாரித்துக்கெல்லாம் இந்த வெள்ளி தேவைப்படுகிறது. சில மெக்கானிசம், சில விஷயங்கள், ஒரு புது வரக்கூடிய ஐட்டங்கள், ரோபோஸாக இருக்கலாம், சில புது வகையான இன்வென்ஷன்ஸ்க்கெலாம் இந்த வெள்ளி அதிகமாக தேவைப்படும்னு சொல்லிடுவாங்க. அப்போது இந்த வெள்ளி டிமாண்ட் ஆகும். இந்த வெள்ளி டிமாண்ட் ஆகுதுல நமக்கு வெள்ளி அதிகமான விலைக்கு நம்ம விற்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இது கோல்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் போகிறது. அதுக்கு பதிலாக 1 கிலோ வெள்ளி 1 கிலோ வெள்ளி அப்படி நம்ம ஒரு 10 கிராம் இன்வெஸ்ட் பண்ணினே வந்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். இல்லை கவர்மெண்ட் வெள்ளிக்கு ஒரு பாண்டு உருவாச்சுன்னா அந்த வெள்ளிக்கான வழியை எடுத்து செஞ்சு அதில் பாண்டை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஒரு பெரிய பணங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெள்ளியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கோல்டு அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் சில ஷேர்ஸை நம்பாதீங்க. சில ஷேர்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், விழுந்துடும். ஸோ புது இன்வென்ஷனாக வரக்கூடிய சில ஷேர்ஸை வாங்கி வைங்க. சில பழைய ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி புது வழியான ஷேர்ஸில் போகிறது நல்லது. ஸோ மார்க்கெட் மிகப்பெரிய ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அமெரிக்காவில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுனால இந்த 3 மாதத்தில் மார்க்கெட் ஒரு தெளிவில்லாத நிலைமைக்கு போகலாம். சப்போஸ் அது தெளிவில்லாமல் போச்சுன்னா இப்போது இருக்கக்கூடிய கோல்டு வேறு லெவலில் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. கோல்டே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக நீங்கள் இது வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ நல்ல ஐடியா பண்ணி இப்போ இல்லை 4 வருஷமாக சொல்கிறேன், வெள்ளியில் நல்ல ஐடியா பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பணம் டபுளாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 38 ரூபா இருந்தது, 68 ரூபா ஆச்சு.
இப்போ 80 ஆச்சு, 80 இருந்தது 95 ஆகிடுச்சு, இப்போ 100 வந்துடுச்சு. ஸோ 100 வந்த ரேட்டை இன்னும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் உண்டு தவிர இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தைரியமாக நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஓகே சார். இனி வரப்போகிற நாட்களில் வந்துட்டு ரியல் எஸ்டேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கம் வாங்குறதை விட இடம் வாங்குறது ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இது உண்மையா? அதாவது இடம் மண் வந்து என்றைக்குமே பிரச்சனை இருக்காது. ஸோ மண்ணில் எவ்வளோ பணம் போட்டாலும் அந்த பணம் நல்ல ஒரு வழியாக தான் வரும். தைரியமாக இடம் வாங்குறது தான் நல்லது. இடத்துல பலன் வரும். கோல்டு ஓரளவுக்கு போகும். மெட்டல் நம்பி யாரும் இருக்க மாட்டாங்க. மெட்டலில் எப்போ என்றைக்கு இருந்தாலும் ப்ராப்ளத்தை ஏற்படும். ஸோ மெட்டல் ஏறினே இருக்க ஒரு சர்டன் திங்ஸில் இறங்கிடும். ஸோ அந்த டைமில் நம்ம லாஸ் ஆகிற மாதிரியே கணக்கு இருக்கும். ஆனால் இடம் வாங்கிட்டா அந்த இடத்துலேருந்து கீழே இறங்காது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மேலே ஏறுமே தவிர அது கீழே வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது என்றைக்குமே. ஸோ 1 இயர் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிடும். ஆனால் 2028 லேண்ட் சிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய டிமாண்ட் ஆகிடும். அதே நேரத்தில் அவுட்டரில் வந்து நிறைய வாங்கி வைங்க. ஸோ செங்கல்பட்டு இல்லைன்னா பூந்தமல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்கள், அப்புறமா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஏரியாக்கள், அதிலலாம் நிறைய லேண்ட் இருக்கும். அந்த லேண்டு இப்போ பொறுக்கிற ஒரு கம்மியாக ரேட்டில் நீ வாங்கினீங்கன்னா எல்லாமே 3 மடங்கு விற்கக்கூடிய அளவுக்கு வரும். ஸோ 3 மடங்கு சேல்ஸ் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். லேண்டோட வேல்யூ என்றைக்குமே குறையாது. ஆல் இந்தியா ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே லேண்ட் வேல்யூ ஏறி இருக்குது. லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த ஒரு விலையும் லாக்டவுனுக்கு அப்புறமா வந்திருக்க விலையும் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. சாதாரண அப்பார்ட்மெண்ட்ஸு இன்றைக்கி வாங்க முடியாத நிலைமைக்கு நிறைய வந்துன்னு இருக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அதுவும் கூட தான் செய்யும். அதோட யூடிஎஸ் நல்ல விலையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கூட தான் செய்யும். அதனால் பிரச்சனை இருக்காது. தாராளமாக மெட்டலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோட மெட்டல் ஓரளவுக்கு ஒரு பார்ட்டு தான். மெட்டல் நிறைய வச்சுக்க முடியாது. பட் லேண்ட் நமக்கு தேவைப்படும். லேண்ட் நமக்கு வழி வரும். மெட்டல் வந்து என்றைக்குமே பணம் இருக்க மாதிரி அர்த்தம். ஸோ இன்றைக்கே அது பணம் வரும் விற்றா. ஸோ இன்றைக்கே கேஷ் கிடைக்கும். ஆனால் லேண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைக்கும். ஏன்னா அதை விற்கணும் மார்க்கெட்டில். ஒரு 6 மாதமோ 8 மாதம் கழிச்சு தான் வரும். ஸோ அது வந்து முன்கூட்டியே யோசனை பண்ணி சில விஷயங்கள் பண்ணுறப்போ அந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வழி பண்ணுறது நல்லது. ஆனால் இப்போ மெட்டலோட லேண்டு தான் நல்லதுன்றதை சொல்கிறேன். ஓகே சார். இப்போ வந்துட்டு இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மோதல் போயிட்டுருக்க மாதிரி இப்போ தமிழ்நாடு விசஸ் கர்நாடகான்ற மாதிரி ஒரே மோதலாகவே போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை முடிவுக்கே வராதா? அப்படி வரும்னா அது எப்போ வரும் சார்? பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஆளுங்க பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது பிரச்சனை. அதே நேரத்தில் தான் இங்கேயும் தேவையில்லாத ஆளுங்கள் சில குழப்பங்கள், தண்ணி பிரச்சனைகள், தண்ணி விடாமல் இருக்குது, சில குழப்பங்கள் ஏற்படுறது. அதனால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்த தவிர மக்கள் நீதியாகவும் இங்கேருந்து தமிழ் மக்கள் அங்கே நிறைய வாழறாங்க. புரியுதா? கர்நாடகாவில், பெங்களூரில், ஆல் இந்தியா லெவலில் கர்நாடகா எடுத்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஐயா இருக்குது. ஹைதராபாத்தும் சரி, பெங்களூரும் சரி, ஐடி ஃபீல்டில் வந்து மிகப்பெரிய ஐயா இருக்குது. ஸோ இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஆல் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஆளுங்க எவ்வளோ பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. அது இல்லாமல் ஆல் இந்தியா லெவலில் இருக்கவங்க பாம்பே இருக்கவங்கலாம் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. நிறைய ரியல் எஸ்டேட் வந்து நல்ல பூம் ஆகுது. நல்ல பெங்களூரோட சிட்டிஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மக்கள் வாழறதுக்கும் வழிக்கும் சம்மந்தமே கிடையாது. சில ஆளுங்கள் சில குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறாங்களே தவிர உண்மையான வழி பார்த்தா ஒரு நட்பு முறை தான். புரியுதா? எனக்கு இன்றைக்கி நேரத்தில் ஆதி காலத்துலேருந்தே ஒரு நட்பு முறையாக தான் இருக்காங்க. எல்லாம் ஒரு நட்பு முறையாக தான் போகுமே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நம்மளாம் இதை வந்து இது பண்ணிக்கிறோம். நம்மளாம் இந்த பிரச்சனை ஒன்று, இந்த தண்ணி பிரச்சனை இருக்குது. இந்த தண்ணி பிரச்சனையை மட்டும் நமக்கு வழிகள் பண்ணோம். அதனால் நான் சொல்லியிருக்கேன், 2027 ஆல் இந்தியா லெவலில் இந்த தண்ணி எல்லாமே வந்து பொது நதியாக ஆக்கிடுவாங்க. பொது நதி ஆக்கி அவங்க வழி திட்டத்தை எடுத்துன்னு வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பொது நதி ஆக சொல்ல எல்லாமே ஆல் இந்தியா லெவலில் எல்லோரும் எங்கே பாகுபாடு இல்லாமல் தண்ணியை எடுத்துக்கலாம் அப்படின்ற பொது நிதியாக இருப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றத சொல்கிறேன். சார், இப்போ இந்த ஐபிஎல் மேட்ச்சில் வந்துட்டு ஆர்சிபி அணி வந்துட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. 18 வருஷம் கழிச்சு இப்போ தான் அவங்க முதல் முறையாக ஜெயிச்சிருந்தாங்க. அதை செலிப்ரேட் பண்ண போகும்போது ஒரு 11 பேர் இறந்துருக்காங்க. இது வந்துட்டு செலிப்ரேஷனில் ஒரு துக்கம் நடந்த மாதிரி தான் இருக்குது. கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து போகிறது அவசியமா? மெயினாக இதில் இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன், ரொம்ப மோட்டிவேஷன் அதிகமாகிடுச்சு. இந்த மோட்டிவேஷன் அதிகமாகனால மக்கள் வந்து ஒருத்தரை பார்க்கணும், பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியான ஒரு இதில் போய் அதை போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு சின்ன இடத்துல ஒரு நிறைய பேர் ஒரே டைமில் உள்ளே போகிறப்ப என்ன ஆகிடும்னா, நெரிசலில் நம்ம எப்படி போகணும்னு தெரியாது. யார் உடம்புல யார் கழுத்தில் கைப்படுது, யார் இதில் உடம்புல கைப்படுது, தேவையான இடத்துல கழுத்தில் கூட பட்டதுனால தான் ஆகிடுதான் இறந்துடுறாங்க. பார்த்திங்கன்னா சில
பெண்கள் கூட இதில் இதுவாகிட்டு இருக்காங்க போல தெரியுது. புரியுது? இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இதை ரொம்ப கவனத்தில் எடுத்துன்னு போகிறது நல்லது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, எவ்வளோ விஷயம் இருந்தாலும் நெரிசல் இருக்கிற இடத்துல ரொம்ப போகாது. தூரமாக நின்று எல்லாம் ஒரு பொறுமை, எல்லாத்துலேயும் ஒரு பொறுமை வேணும். ஸோ எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முந்தின்னு போனீங்கன்னா அதுக்கான வழிகள் வராது. கொஞ்சம் பொறுமையாக நின்று லைன் போட்டோம் வழி வரணும். சில வழிமுறைகள் நம்ம கற்றுக்கிறது நல்லது. இந்த வயசுலேருந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு வழிமுறைகளை கற்றுக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் ஒரு டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் கூட இங்கே உட்காந்து சாப்பிட்றோம், அவங்க பாட்டி சாப்பிட்டு தான் இருப்பாங்க. புரியுதா? அமெரிக்காலலாம் அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் ஹாய்ன்னுவாங்க, அவ்வளோதான். அதோட முக்கியத்துவம் ஒரு மனுஷன் நீ தான் உனக்கு முக்கியத்துவம், நம்ம தான் நமக்கு முக்கியத்துவம். புரியுதுங்க? நம்ம எப்படி வளரும், மற்றவங்க வளர்றதை பார்க்குறதும் நாமே வளர்க்கக்கூடிய நன்மை இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் அது முக்கியத்துவம். ஓவரான மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, மக்கள் ரொம்ப ரசிகத்தன்மையாக போய் ஆளுங்க தன் உயிரை மாற்றிக்கொண்ட நிலைமை ஆகிடுது. இந்த நிலைமை வராததை மக்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் ஒரு கவனமாக இருந்து செயல் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா மேடையிலையும் ஒரு குழப்பங்கள். உடனே நம்ம செல்ஃபோன் எடுக்கிறது, செல்ஃபி எடுத்துக்கிறது. சில விருப்பம் இருந்தால் மட்டும் எடுங்க. அப்படி விருப்பம் இல்லாதவர்களுக்கு அதெல்லாம் விட்டுடுங்க. புரியுதாங்க? தேவையில்லை. ஸோ அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு வருவாங்க, அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் கலந்துப்பாங்க, அவங்க ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ற நிலைமை சொல்ல எல்லாமே தூரமாக இருந்து கொஞ்சம் பார்க்குறது நல்லது. இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தன் நிலைமையை புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப அவசர நிலையில் தான் இதை இறக்கிறது. ஒரு உயிர் போயிட்டா ஒரு ஃபேமிலிக்கே பதில் சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பதில் சொல்லணுன்றது நம்மளால் முடியாது. அந்த ஃபேமிலியே காப்பாற்ற வேண்டிய நிலைமை அவனால் இருக்கும். அவனே இறந்துட்டால் அந்த குடும்பமே ஸ்தம்பித்து போயிடும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனில் இருக்காதீங்கன்றது தான் என்னோட. ஓகே சார். இப்போ ஒரு நோய் பர்பஸாக ஸ்ப்ரெட் பண்ணதா சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நோயோட விளைவுகள் எப்படி இருக்கும், இந்த நோயோட வீரியம் எப்படி இருக்கும், இந்த நோய்க்கு ஒரு மருந்துகள் கிடைக்குமா கிடைக்காதா சார்? உலக சுகாதாரம் எச்சரிக்கை விட்டுருக்கு மெயினாக. ஸோ எல்லா சுகாதாரத்துக்கும் மேன்மைப்படுத்திருக்கு உலக சுகாதாரம் எச்சரிக்கை விட்டுருக்கு. இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதுக்கும் மீறி இதை அவங்க செயல்பட்டுட்டாங்கன்னா எந்த இதுவும் பண்ண முடியாது. அப்படி செயலாகிடுச்சுன்னா இதுக்கான வழிமுறைகள் என்னென்னா, காப் சம்மந்தப்பட்டது வரும், பிரெயின் அட்டாக் பண்ணும். இந்த நிலைமையை கொடுக்கக்கூடியதான் இந்த நோய். ஸோ பிரெயினுக்கு சம்மந்தப்பட்டது, பிரெயினை எப்படி வலுவாக்குறதா நம்ம அதை பார்க்கணும். ஸோ அதுக்கான மூச்சு பயிற்சிகள் மெயினாக பிரெயினுக்கு மூச்சு பயிற்சி தேவை. மூச்சு பயிற்சி நல்ல பயிற்சி பண்ணணும். அதாவது பிராணாயாமம். ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது ரொம்ப மக்கள் சின்ன குழந்தை சின்ன பசங்களுக்கு வலு பண்ணிவிடுங்க. ரெண்டாவது இந்த கொய்யா இலை, அதே நேரத்தில் பப்பையா, இந்த பப்பையா சம்மந்தப்பட்டது. மூணாவது நிலவேம்பு. இந்த நிலவேம்பு கஷாயம் உடம்புக்கு நல்லது. ஸோ ஒரு பாய்சனை முறிக்கக்கூடிய தன்மை இந்த நிலவேம்பு கஷாயத்துக்கு இருக்குது. அதை எடுத்துக்கிறது. அதேமாதிரி கொய்யா இலைக்கு இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல் தன்மை இருக்கக்கூடியது இது ரெண்டுமே. இதை வாரத்தில் 2 நாள் கொடுக்கறது நல்லது. அதே மாதிரியா பூசணிக்காய், இந்த சூட்டோட தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு பூசணிக்காய் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த தன்மையை கொஞ்சம் குறைச்சிரும். ஸோ இது ரெண்டுக்குமே வலுவான வீரியம் குறையக்கூடிய தன்மைகள் இருந்தது. இது இல்லாமல் பசங்க நிறைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்குது நல்லது. ஸோ ஸ்கூலில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த பிடி பண்ணுற இடத்துல நல்ல ப்ரீத்திங், நல்ல எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் ஒரு ஸ்கூல்லையோ மற்ற தன்மைகளையோ எடுத்துகிட்டு நல்லது. அப்போது இந்த மாதிரி ஒரு நோய் தன்மை ஒரு இந்தியாவில் இதை வலுப்படுத்திட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா எல்லாத்துக்குமே உலகத்துக்கே நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுத்த மாதிரியா இருக்கும். எல்லாமே இது உங்கள் முன்கூட்டியே செஞ்சுட்டாங்க எல்லாமே அப்படி. ஸோ இந்த முன்கூட்டியே செய்யக்கூடிய நிலைமையை, ஏன்னா இந்த நிலை இப்போ ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கு அடுத்த வருஷம் இது வரலாம். அப்படி இது வரலன்னா 2028 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க மறைமுகமாக எதனாலும் செய்யலாம். யாருக்கு அதுக்கு வழி செய்வாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் முன்கூட்டியே உலக சுகாதாரம் நமக்கு இது எச்சரிக்கை கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. அப்போது இந்த விஷயத்தில் மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து மருந்து வகையிலும் சரி, ஹெல்த்தை நம்ம தியானம் பண்ணி உடலை யோகா பண்ணி வலு பண்ணி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி சின்ன குழந்தைகளுக்கு வலுவான வழிகளை ஊட்டி அந்த உணவு வழிமுறைகளை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி ஹோட்டலுக்கு போகிறது வழி போகிறது. அது இல்லாமல் இந்த கொரோனா அதிகமாக இருக்குது. இந்த கொரோனாக்கு வழிமுறைகளை எப்படி பண்ணிக்கணுமோ அதையும் செஞ்சிங்கன்னா நல்லாயிடும். அதுக்கான தடுப்பு முறைகள்லாம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே இப்போ இந்தியாவோட நிலையில் அலர்ட் பண்ணியிருக்கு நம்மளோட சுகாதாரம்.
ஆல் இந்தியா லெவலில் வந்து சுகாதாரம் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வழிமுறைகளை எப்படி நம்ம செய்யுது, அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இப்போ நல்ல ஒரு சுகாதாரத்தை எடுத்து வந்து செயல் பண்ணுறாங்க. இன்னும் அது வழிமுறைகளை பண்ணி மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு சுகாதாரத்தை கொடுத்துருவாங்க. பர்டிகுலர் ஏரியாவில் இது ரொம்ப பரவுற மாதிரியா இருக்கும், அப்புறம் அது குறைஞ்சிரும். இந்த வீரியத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் திரும்ப இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நிறைய மக்கள் வந்து சஃபர் ஆகும். அந்த சஃபர் ஆகாமல் இந்தியா வந்து ஃபுல்லாக சஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது முதன்மையாக நீங்கள் எடுத்து செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார், இப்போ நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. வணக்கம். வேண்டட்டி இணையலுக்கும் கொரோனா கொரியஸ்லும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். இத்துடன் ஜோதிட சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் லீமா ரோஸ்.